இவங்க தான் மக்கள் என்ன தத்தெடுத்து வளர்ப்பாங்க. கார் இருக்கு இந்த சைடு. நாங்க லூசுமா. ஐயோ பாசமா குழந்தைங்களா அங்க பாரு அஜய் என்ன பாரு மேல ஏறிட்டேன் பாரு. கண்ணாடி கழட்டிடுறியா? கண்ணாடி கழட்டிடுறியா பாப்பா? பின்னாடி பாப்பா இருக்குடா. அப்புறம் எங்க போறீங்க? அண்ணா பாப்பா எங்க போறீங்க? இங்கேதான் அஜய் என்ன கூப்பிட்டுக்கோ. லக்கி இன்னும் லக்கி ஏன்டா இப்படி ஃபேமிலி அங்க இருக்குடா, நீ மட்டும் மக்களே எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. இந்த லக்கி பேபி மட்டும் இங்க அமுக்குல பண்ணின்னு இருக்கு. வரியா இல்லையா பூவா சாப்பிடுறதுக்கு? பாத்தே மக்களே, லக்கி பேபியோட டுடேஸ் காஸ்டியூம் இதுதான் மக்களே. இது வந்து இன்னும் லக்கி பேபி எதுவுமே சாப்பிடல, இன்னும் ஃபுட் எதுவும் போகாதனால பளிச்சுன்னு இருக்கு. எழுந்தோன வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப போய் அவங்களுக்கு டிஃபன் கொடுப்போம், அப்ப உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். நிறைய பேர் வெளியே போனா லக்கி பேபி என்ன சாப்பாடு கொடுப்பீங்க, என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கேட்டீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா நாங்க என்னென்ன பண்றாங்கன்னு காமிக்கிறோம், என்னென்ன செய்யறோம்ன்றதை காட்டுறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி நான் சொல்ல போறேன் மக்களே. எஸ், என்னோட ஃபேவரட்டான அகோராவோட இந்த குளுக்கோமீட்டர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னே நான் சொல்லுவேன். சுகர் டெஸ்ட் எடுக்கணும், குளுக்கோஸ் லெவல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடிலாம் ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்ல போய் நின்று டைம் வேஸ்ட் பண்ணி பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்து ரிசல்ட்க்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இது ஒரு லாங் ப்ராசஸ்ல. பட் அகோராவோட இந்த மிஷின் அதை ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடுச்சு. இந்த சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் குளுக்கோமீட்டர், 10 பீஸ் ஆஃப் நீடில், 10 பீஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஸ்ட்ரைப்ஸ், லான்சிங் டிவைஸ், பேட்டரி, கேரி கேஸ், மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு. இதான் மக்களே இந்த குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். உங்க வீட்ல இருந்தபடியே உங்க சுகர் லெவல் என்னவா இருக்கு, உங்க குளுக்கோஸ் லெவல் என்னவா இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். லெஸ் பிளட் சாம்பிள் தான் இது கலெக்ட் பண்ணும். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல உங்களுடைய ரிசல்ட்டை இது ஈஸியா டெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ப்ரீ மீலுக்கு முன்னாடி உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருந்துச்சு, போஸ்ட் மீல் முன்னாடி உங்க சுகர் லெவல் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறது சூப்பரா இதோட மெமரியில ஸ்டோர் ஆயிடும். கிட்டத்தட்ட 180 வரைக்குமே இதோட மெமரி பவர் இருக்கு. எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கேரியிங் கேஸ் தான். நம்ம எங்க எடுத்துட்டு போறோம்னா ஈஸியா அழகா பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல இருக்க ஆட்டோமேட்டிக் கோடிங் நீங்க ஸ்ட்ரைப்ஸ் கனெக்ட் பண்ண உடனே ஈஸியா கனெக்ட் ஆகி சுகர் டெஸ்ட் ரொம்பவே ஈஸியா ஆக்குது. ஒருவேளை நீங்க ஏதாவது ரிஸ்க்ல இருக்கீங்க, உங்க சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இதுல இருக்க ரிஸ்க் இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி என்னோட இன்னொரு ஃபேவரட் திங் இதுல இருக்கிற இந்த பிக் எல்இடி ஸ்கிரீன் தான். இதை யூஸ் பண்ணி உங்க குளுக்கோஸ் லெவல் டெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி மக்களே. இந்த ஸ்ட்ரைப்ஸ் குளுக்கோமீட்டர்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த மீட்டர்லயும் ஸ்ட்ரைப்ஸ்லயும் இருக்கிற கோட் சேமான்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அதான் மெயின். இந்த கிட்ல கொடுத்திருக்க நீடில லான்செட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிளட் எடுக்க ஈஸியா இருக்கும். இந்த ரியாக்ஷன் ஜோன்ல உங்க பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டெஸ்ட் ரிசல்ட் ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல இதுல காமிக்கும். கோட் மட்டும் மேட்சிங்கா இருக்கணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் சன்லைட்ல டைரக்டா வச்சு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பயர் ஆன ஸ்ட்ரைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். பர்சனல் யூஸ்க்கு கண்டிப்பா இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் மக்களே. முக்கியமான ஒரு விஷயம், ரொம்பவே அஃபோர்டபிள். 1 இயர் வாரண்டி இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. எல்லாருடைய வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் மக்களே இது. சோ கண்டிப்பா அகோராவோட இந்த குளுக்கோமீட்டரை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஷனான ரிங் ரெட் கலர் ஷூ, black கலர் பேண்ட், green கலர் ஷர்ட். நாளைக்கே போ, நீயும் உட்காந்து ஆடணுமா போ. அண்ணன் எங்க அண்ணன் லக்கிய தள்ளி ஊட்டுறது. இவனும் கூட வல்லாறது தான் பயமா இருக்கு. அது ஒழுங்கா ஆடினது, இவனுங்க தள்ளி ஊட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு பக்கம் இருக்காங்க, வேற அக்கா வந்துட்டாங்க. இங்க பாரு அக்கா பாரு, கீழ கீழ விழ போறடி, பொறுமையா பண்ணடி. எங்க போனீங்க? எங்க போனீங்க? தெரிஞ்சிச்சு, அதனால நான் கேக்குறேன். கார் இருக்கு இந்த சைடு. பார் பார் பாத்து தலைக்கு தில்ல பாட்டியா. சிங்கத்தவ கூட அம்சோ எனக்கு பொண்டாட்டியை திட்றாரு. பொண்டாட்டியை திட்ற அளவுக்கு தைரியம் வந்துச்சு. அதுக்கு காரணம் நாங்க தான் பலியாட மாட்டோம். வடை மட்டும் தான் இறங்கின்னு இருக்கு. செகண்ட் வடை இது. லக்கி பொங்கல் சாப்பிட்டு லக்கி, அப்பதான் ஒழுங்கா வண்டியில தூங்குவேன், நாங்க நிம்மதியா இருப்போம். நோ சொல்ல கூடாது லக்கி. அம்மா சாப்பிடுற அம்மா. பொங்கல்ல சாப்பாடு சொன்னா சாம்பார் வேணா, அதுக்கு பொங்கலே வேங்க ஃபுல்லா. லக்கி பேபி 3 வடை கொஞ்சோண்டு பொங்கல் டுடே டின்னர் பிரேக்ஃபாஸ்ட். நான் வேணா 2 வடை வாங்கி வச்சிருவா. யூத்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கீங்களா? ஆமா பசங்க ஒண்ணுங்க இருக்கீங்க. அது அங்கேயே 4 இருக்கு பாரு. அங்க குட்டி பசங்க 3 பேரா? ஓகே. சோ எஸ் மக்களே, நம்ம ஒகேனக்கல்ல இருந்து ஏற்காடுக்கு வந்தாச்சு நேத்து நைட்டே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிக்கு பார்க்குக்கு தான் நம்ம போனோம். பிரியாணி வா வா கூப்பிடு லக்கி. ஏய் பிரியாணி வா வா. லெக் பீஸ் டோருக்கு பாரு வா லக்கி. லக்கி லெக் பீஸ் டோருக்கு தெரியுமா? தலைய பாரு, மாமா பண்ற மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். அங்க பேக் இல்ல தப்பா சொல்றேன்டா, தப்பா. இது சறுக்கு மண்டை, அது கொஞ்சம் மண்டையில வழுக்க மண்டை. மாமா இதெல்லாம் ஏன் வெள்ள இருக்கு? அதே வெள்ள வரணும் ஆசைப்பட்டு சரி போய் கத்திக்கு. நீங்க தான் தூக்கி விட்டீங்க. அப்படியே எங்க அக்காவையும் கொஞ்சம் தூக்குனீங்கன்னா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நாட்டுக்கோழி ஃப்ரை பாருங்க. இது என்னது? இது நாட்டுக்கோழிடியா? வான்கோழி ஃப்ரையா?
வா அங்க இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு வா. பிதாசுதன் பரிசாவின் பேராவே ஆமீன். கொடான கொடி நன்றி கைய பிடிக்கூடாது ஆனா கூட மட்டும் சொல்லுங்க. இங்க 2 பேர் தான் மக்களை பாடி காட்டு. இங்கதான் அத பாரு அக்கா சித்தியை விட்டு எங்கேயும் போக கூடாது. சரியா? புரியுதா? முக்கியமா அண்ணன் கிட்ட போவே கூடாது. ஓகே மக்களே, இப்ப நம்ம பீக்கு பார்க்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த பீக்கு பார்க்ல ஃபுல்லா பேர்ட்ஸ். நம்ம ஏலகிரியில பார்த்த மாதிரி வண்டி இருக்கு. அப்புறம் இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஆனா லக்கிக்கு எதுவுமே இல்ல. இப்ப ஹார்ஸ் ரைட்ல இருக்கு ஆனா லக்கிக்கு இல்ல. ஆமா அதெல்லாம் வந்து பெரியவங்க பெரிய பாப்பாக்கு பெரிய கிட்ஸுக்கு மட்டும் தான் இருக்கு. சோ அதனால நாங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அப்புறம் ஹனி சிக்கன் பாரு லக்கி. ஹனி சிக்கன் அது டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு. இதெல்லாம் அப்படி சொல்லாதேடி. போறப்பவும் பேக்க பாப்பாங்க நீ எதை. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் இந்த டாக்ஸ் கிட்ட அல்லுவோ லக்கி அண்ட் மற்ற எல்லாருமே போனாங்க. நான் போல மக்கள், ஏன்னா எனக்கு டாக்ஸ்னா பயம். லக்கியும் லைட்டா ஜர்காயிட்டாங்க போல. நல்லா இருக்கா? ஷேரிங் கிடையாது. அதுவும் கொடுக்கூடாது. நீ வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ. லக்கி எடுத்து வச்சுக்கோ. மக்களே, இதை நாங்க வாங்கி கொடுத்தோம் நீங்க தவறா நினைக்காதீங்க. அவங்க பெரியம்மா கிட்ட ஏமாத்தி அவங்க வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்தா இது ஒரு பெரிய பிரச்சனை. சாப்பிட்டோம் நம்ம வேணாம்னு சொன்னாலும் அவங்க புடிங்கி ஊட்டி விட்டுருவாங்க. இப்போ லக்கிக்கு வந்து லாலிபாப் ஸ்நாக்ஸா போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் எடுக்கிறேன். எடுத்தேம்பாரு ஓட்டம். ஏதாவது ஒரு டாய் தான் எடுக்கணும். எல்லா டாய்லாம் எடுக்க கூடாது. இந்த இது ஜெய்சி கொடுப்போம். போற வரல எடுக்க கூடாது. ஏதாவது ஒண்ணுதான் சரியா? இதெல்லாம் ஒரு கேமே இல்ல. இப்ப 6க்கு 6 மேட்ச் விட்டுட்டு ஐயோ இத பாருங்க, தலைவர் இருக்கும் போது நீ அதெல்லாம் பேசக்கூடாது. எனக்குன்னே வருவீங்களாடா? பின்னாடி பாருங்க. ஏற்காடுல இருக்க பக்கோடா பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த கன் ஷூட் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட வந்தாச்சு. ஒரே நாளைக்கு எதுக்குடி இத்தனை காஸ்டியூம்? நேத்தெல்லாம் நைட்டி தானே போட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு இப்படி பண்ற? காஸ்டியூம்ல நிறைய போட்டோ எடுக்கிறோம் மக்களே. ஏற்காடு மக்களுக்கு அது சரிப்படாது. ஏற்காடு மக்களுக்கு சரி வராது. ஏற்காடு ஊருக்கு அது சரிப்படாது. அதனால வந்து காஸ்டியூம் மாதிரியும் அப்பவே சுத்தமா லஞ்ச் சாப்பிடல. போன் கொடுத்தாலும் சாப்பிடல, என்ன பண்ணாலும் சாப்பிடல. அதனால நாங்க அவங்களுக்கு மட்டும் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்க இருக்கிற சாப்பாடே போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால இப்போ அவங்களுக்கு இந்த மொய்ல உட்கார வச்சு ஊட்டணும். மொய் இல்லன்னா வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். அப்பா தட்டி விடுறேன். ஓகே ஓகே. பத்தியா போன் பார்த்து சாப்பிடவே மாட்டேங்குது. போனை பார்த்தா அது போனை பார்க்க மாட்டேங்குது. ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. அவள் தான் அப்படி திரும்பிக்குது. முன்னாடிலாம் ஆனா நாங்க போன் பார்த்துலாம் ஊட்டி இருக்கோம். பட் இப்போ திரும்பிச்சு லக்கி. லக்கி பெரிய பாப்பாவாக அதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. ஆரம்பிச்சிச்சு மகளே லக்கி. ஃபர்ஸ்ட் 4 வாய் ஜாலியா வாங்கிச்சு சுத்துறப்போ. காட்டுதுடா. போய் என்ன பேசுறோம் பாரு. ஏய் நீ தானடி இப்ப சொன்ன திட்ன. குழந்தை சாப்பிடும். நல்ல குழந்தை. இதெல்லாம் சொல்லி பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏய் ஊயின. தனியா எடுத்துட்டு வந்துட்டோம்னா அங்க எல்லாருக்கும் விட்டோம்னா லக்கி சாப்பிடாது. விளையாடிட்டு அவங்க கூட விளையாடணும் தான் நினைக்கிறாங்க. திட்டாது அப்படி சொல்லிடுறாங்க. அதனால இழுத்துறாங்க. ஓரமா கூட்டு வந்து வாயிலே அமுக்குறோம். சாப்பிடவே இல்ல லக்கி. அமுக்குல பண்ணு வரே. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? குழந்தைன்னா அப்படிதான் சாப்பிடும். சும்மா அதே கூட சொல்லுவோம். நாங்க பெருசா நோண்ட மாட்டோம். லக்கி நிறைய நொறுக்கு தீடிலாம். சிப்ஸ் மிச்சர்லாம் குத்தி ஏமாத்திடுவோம். சாப்பாடு மட்டும் லீவ் ஆயிடும். அதுல எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு தெரியல ஏற்காட்டுல ஏதோ பறக்கலாமா மேல பறக்குறது நடக்கிறதுலாம் இருக்கு. கொஞ்சம் அட்வென்ச்சர் ட்ரிப் மாரி இருக்குமா மக்களே. அங்க வர சொல்லிருக்காங்க. அதனால அங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். 20 rupees குத்தி ஏற்காட்டுல வாங்குனதுல ஏலக்கி இப்படி நடக்கிறேன். புடி சித்தி கூட போ உன் பாடி கார்ட்ஸ் கூட போ. ஏற்காடு ஸ்கை பார்க் நம்ம வந்தாச்சு மக்களே. இங்க ஃபுல்லா அட்வென்ச்சரஸ் கேம் எல்லாம் இருக்கு. லைக் அந்த ஜிப் லைனர், சைக்கிளிங் அந்த மாதிரிலாம். அது பாருங்க அல்லு சைக்கிளிங் பண்ண போயிட்டு இருக்கான். எங்க மாமாலாம் ஆல்ரெடி ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. சைக்கிள் தான் லக்கி பண்றாங்க. அல்லு விட்டுட்டு போயிட்டானு லக்கி செம்ம கிரை மக்களே. அவங்க ரொம்ப பயந்து நினைச்சிட்டாங்க போல என்னமோ ஆயிடுச்சுன்ட்டு. இதை பாருங்க எப்படி தேடி போறாங்கன்னு. எங்க போற பாப்பா? இரு பாப்பா. பாரு உன்னை தேடிட்டு வருது. நீ காணோம் தேடிட்டு வருது. அங்க பாரு அப்பா ஹாய் சொல்றாங்க பாரு. ஹாய் சொல்ல அப்பாக்கு. அம்மா இருடா அழக்கூடாதுடா பாப்பா அழாதீங்க. இருடா அம்மா அப்பா வந்துருவேன். செல்லப்பட்ட
அம்மா கிட்ட அழக்கூடாது பாப்பா, அழக்கூடாது. தங்கம் தானே நீங்க. நாங்க மலை ஏறி இப்ப மேல வந்திருக்கோம். இன்னும் 100 பாயிண்ட் ஏறணும். 100 ஸ்டெப்ஸ் நாங்க ஏறணும். எல்லா புருஷமார்களும் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க பத்தியா மேல. கொடுமைப்படுத்தாங்க மக்களே. அது ஒரு 200 ரூபாய்க்கு 200 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்காம எங்களை நடக்க வச்சு இங்க வரதுக்கு தான் மக்களே நாங்க எல்லாரும் அவ்வளவு மூச்சு வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி இதுக்கு டைரக்டா மலைக்கு கீழ இருந்தே வந்துடலாம். பட் அதுக்கு 200 rupees பே பண்ணணும். இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் காசு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி எங்களை நடக்க வச்சே கூட்டு வந்துட்டாங்க. லக்கி தூங்கிட்டாங்க, அதனால நாங்க மேல கூட்டு வரல, கீழே கொடுத்துட்டோம். ஆக்சுவலி ஏறும் போது செம கஷ்டமா இருந்தது, இறங்கும் போது ஈஸியா தான் இருந்துச்சு இந்த மலையில. என் பொண்ணு தூங்குது. ஒரு சால சொல்லிட்டே ஒத்துக்கிட்டா சரிதான். அழுமூஞ்சி எழுந்தாச்சா? ஓகே மக்களே, இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். ஃபைனலா நாங்க எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரோம்னா சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு. சோ உள்ள சாக்லேட் மேக்கிங் கடை இருக்குன்னு இருக்காங்க. சாக்லேட் மேக்கிங் கடை இல்ல, ஃபேக்டரி இருக்கு. அதனால உள்ள ஓகே இருலக்கே நாங்க தான் சொல்றோம்ல, இது டிரான்ஸ்லேஷன் வேற பண்ணிட்டு இருக்கேன். மாமா இப்ப அக்கா கிட்ட பாப்பா சாப்பிட்டுச்சுன்றீங்களே, கேட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அது எதுக்கு அந்த பக்கம் இடம்லாம் கேமரா வச்சு மாட்டி மேக்கிங் ரூம் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. என்னது அது சாம்பிளா? அப்பா இந்த குழந்தை கொஞ்சம் சாம்பிள் கொடுங்கப்பா. அப்படியே இருக்கும்பா அந்த குழந்தை பாவம். அது பேரை சொல்லி நீ வாங்கி சாப்பிடு. சாக்லேட் எப்படி சமைக்கிறாங்கன்றத பார்த்துட்டு சென்னை மக்களுக்காக நான் செஞ்சேன். சாம்பிள் மட்டும் இவருக்கு ஒரு சாம்பிள் கொடுங்கப்பா. வாங்கிட்டு இன்னொரு டப்பா சாப்பிடுறியா? இன்னொன்னு வாங்கி தருவா. இதுக்கு மட்டும் மண்டை ஆட்டுவேன். எல்லாத்துக்குமே சாக்லேட்னா மதியம் ரசம் சாதத்துக்கு மூக்கலால் இருந்தது. அது எப்படி 4வது ரோட்டு போய் இருக்கு. குழந்தைன்னு போய் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு இருக்கு. குழந்தை பேரை சொல்லி நீ சாப்பிடுறப்ப தெரியலையா? நான் ஒரு வாய் தான் நக்கி சாப்பிட்டேன். குழந்தைன்னா அப்படித்தாண்டி இருக்கும். ஜாலியா நல்லா இருக்கா? வேற வரலன்னு வச்சுக்க, உங்க அம்மா மாரி விரல விட்டு நோண்டி எடுத்துரு. இப்போ உனக்கு கண்டிப்பா பனானா வருதுமா குழந்தை சரியா? பிரியா ஓகே மக்களே, இன்றைய டே சிறப்பாக போச்சு. இப்போ லக்கிக்கு வந்து நாங்க புவா டின்னர் குடுக்கறதுக்காக கிளம்பிட்டோம். வீட்டுக்கு 7:30க்குலாம் வந்துட்டோம். ஸோ பெருசா வெளியே வந்தாலே லக்கிக்கு நாங்க அங்க இருக்கிறதே தான் குடுக்குறோம். முன்னாடி தான் அந்த 1 இயர்க்கு முன்னாடி தான் நம்ம வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி போய் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்க என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் குடுறா அப்படின்ற. ஆமா சரி, இப்போ டின்னர் குடுத்துட்டு உங்களை மீட் பண்றோம். அப்பா ஹெல்ப் பண்றேன். பிச்சு வெஸ்டம் பேர் அந்த பேர் சாப்பிடு. லக்கிக்கு டின்னருக்கு இட்லி ஊட்டலான்னு தான் போனோம். ஆனால் இட்லி சுத்தமாக அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணன்கெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்றத பார்த்து எனக்கும் சப்பாத்தி வேணும்னு கேட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The next day. மாமா க்ளோஸ் அப் ஸ்மைல். அனீஷ் சித்தி இருக்கா பாரு, போ. அண்ணனுங்க கூட மட்டும் சேராத, தள்ளி விட்டுருவானுங்க. தேவகி அம்மா என்ன பண்றாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேவகி அம்மா தான் ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. பத்தியா நீங்க ட்ரை பண்றீங்க மாமா, ட்ரை பண்ணுங்க மாமா. நீங்க தூங்குங்க அண்ணா, தூங்குங்க. கமான் சுஜி, கமான் சுஜி, கமான். கீழ எல்லாம் எப்படி போடுறது? தூக்க முடியாது, இப்படி தான் தூக்க முடியாது. ஓ வந்துச்சுனா எங்க மாமா தூக்கி போட்டு அடிப்பாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. சம்பவத்தை கேப்சர் பண்ண எவ்வளவு பேர் வெறியோட இருக்கும் பாருங்க. மாமா கமான் 80 கிலோ மாமா முதுகெல்லாம் ஓகேவா? ஓகே ஒரே ஓகே மக்களே, நம்ம ஃபுல்லா ரோமிங் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இங்க இருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்க போயிட்டு இருக்கோம்? சேலம். இல்ல சாப்பிடுறோம், சாப்பாடு முக்கியம். ஸோ சேலம் போயிட்டு அங்க ஒரு பெரிய விஷயம், ஒரு டிவோஷனல் ட்ரிப் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ஜாய்மெண்ட்ல முடிஞ்சிச்சு. டிவோஷனலா இப்ப திரும்பிடுச்சு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க போயிட்டு நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப போறோம். உங்களுக்கு அப்படியே காட்டுறோம். ஆக்சுவலி நாங்க ஸ்டே பண்ணது வந்து தமிழ்நாடு டூரிசம்னு ஒரு இடம் மக்களே. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரே ரூம் தான் நாங்க புக் பண்ணோம். பிரைஸ் அஃபோர்டபுளா இருந்துச்சு, எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா. 13 மெம்பர்ஸும் ஒரே ரூம்ல இருக்க மாதிரி நாங்க புக் பண்ணோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாமி கும்பிட்டுக்கோ, சாமி முருகர் சாமி கும்பிட்டுக்கோ. முருகா
நமக்குள்ள பண்ணாம இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கோ, முத்துமலை சாமி கும்பிட்டுக்கோ. ஓகே மக்களே, ஃபைனலா முருகரையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலா இந்த முருகர் தான் வேர்ல்டுலயே பிக் முருகர், செம்ம பெரிய முருகர், உலகத்திலேயே ரொம்ப ஹைட்டா கட்டப்பட்ட முருகர். மலேசியா முருகரை விட பெரிய முருகர் சேலத்துல இருக்காரு. அதனால தான் நாங்க இல்ல போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே லக்கிக்கு ஏதாவது பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடந்து வந்தோம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இவங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ், என்னோட கசின்ஸ். இவங்க தான் மக்கள் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அப்படியே ஒரு டவுட் மக்களே, இவளை இங்க இருந்து குப்பையில இருந்து தொட்டில இருந்து வாழ்க்கையில மண்ணாலி போட்டாங்க. பெரியமா, என்னோட பெரியமா அவங்க டாட்டர்ஸ். ஆனா நாங்க குட்டி வயசுல இருந்து எல்லாரையும் அம்மா அப்பா அந்த மாதிரியே கூப்பிட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே வளர்ந்துட்டு சொல்லுவாங்க, குப்பையில இருந்து நீ வந்து அம்மான்னு கூப்பிட கூடாது. அதனால நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பிளான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒகேனக்கல் போயிட்டு, அப்புறம் ஏற்காடு போயிட்டு, அப்புறம் சேலம் இப்போ மேல இருந்து வந்தாச்சு. சேலம் வந்து இப்போ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு இப்ப நம்ம போறோம். அவள் தான் மக்கள். இந்த 2 days இப்படிதான் போச்சு. ஊரை விட்டு வந்து நாங்க தத்தெடுத்த குழந்தையோட தத்தெடுத்து வளர்த்தாங்க. இல்ல தத்தெடுக்காம வளர்த்தாங்க. குழந்தை ஆசை வந்துடுச்சு. தொட்டில் பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும். ஏய் பொரி உருண்டை ஒன்னு வாங்குறதா இருந்தா சுத்தி இல்லன்னா சும்மா என்ன காஸ்ட்லியா இருக்குது. 60 rupees சொல்றாங்க. ஏய் பிச்சைக்காரி. இவ்வளவு நேரமா என் செயின் எல்லாம் கழட்டி வச்சு கம்பல் எல்லாம் மாட்டி விளையாடிட்டு இருந்தேன். ஐயோ பசிக்குதா பாப்பாக்கு? பூ சாப்பிடுறியா? அதுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுச்சு என்கிட்ட. ஐஸ்கிரீம் உங்ககிட்ட கேட்டுச்சு. பனானா வாங்கி வாங்கப்பா. வேணாம். அவ இட்லி சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் லக்கி பேபி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு எல்லாரையும் ஏமாத்தி என்னமோ ஆக்டிங் போட்டிருக்குது. பசிக்குதுன்னு சொல்லி. ஆனா ஏமாத்தி கூட்டு வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருக்க மாட்டேன். எது கொடுத்தாலும் இப்ப சாப்பிட மாட்டேன். ஐஸ்கிரீம் தான் வேணும் கை காமிச்சுட்டு இருக்காங்க நம்ம. ஓகே மக்களே, நம்ம இதோட ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கே திரும்பி வரோம். போறோம் மக்கள். மறுபடியும் அதே டே லைஃப் வந்து ரொட்டீன் ஆகும். வீட்ல நான் ஹவுஸ் வைஃபா மாறணும். எருமை எப்பயுமே தண்ட வைஃபா தானே உட்கார்ந்து. ஓகே மக்களே, வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்க, Instagramல நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிளேஸ்னா நீங்க விசிட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் தெரிஞ்சதுக்கு வரும். வேற மீட் பண்ணுங்க. பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற